திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை பாராயண முறையில் அல்லாமல் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறை ஆசிரியர்கள் துதி, திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்குண்டான 12 திருமுறை ஆசிரியர் துதி. திருச்சிற்றம்பலம். ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்தபிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாதவூரர் திருத்தால் போற்றி போற்றி. திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி. திருஞான சம்பந்தர் நாவரச சுந்தரர் திருவாதவூரர் மற்றை, திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரர் தெல்லு பூந்துருத்தி நம்பியே, மறுஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாலி அமுதர், மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆலவாயார், ஒரு காரை காளம்மை ஐயடிகள் சேரமான் ஒலிக்கீரர் கள்ளாடனார், உன் கபிலர் பரணர் மெய்யுணர் இளம் பெருமானோடு ஓங்கும் மதிரா அடிகளார், திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பி ஆண்டார் நம்பி, சேக்கிழாரோ சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே, திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பி ஆண்டார் நம்பி, சேக்கிழாரோ சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே, திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கதவம் அடைதல் பாடுவதற்காக சேலம் மாவட்டம் பூசாரிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த சிவத்திரு பெருமாள் ஐயா அவர்கள். வாங்கய்யா. திருச்சிற்றம்பலம். அருள் பெருகு தனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும்
ஒருட்சமய முதல் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண்ணிரண்டனையும் புவனம் உய்ய இருட்கடவுண்டவ அருளும் உலகம் எல்லாம் ஈன்றாள்தன் திருவருளும் எனவும் கூடி தெருக்களை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தாரன்றே செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருச்சிற்றம்பலம். அற்புதம், அற்புதம், அற்புதம். சிவபெருமானே, சிவசிவா, திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கதவம் திறத்தல். ராணிப்பேட்டை மாவட்டம் மேலப்புலம்புதூர் கிராமத்தைச் சேர்ந்த சிவத்திரு சங்கர் ஐயா அவர்கள். வாங்கய்யா. பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள். அருமாலுற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அரற்றாதே. திருமாமணிசே திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்துள் திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருத்தால் சென்று சேர்வோமே. திருத்தால் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றி சாமி. சிவபெருமானே, சிவசிவா, திருவள்ளுவர் கருணை. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் வசிக்கக்கூடிய சிவத்திருமதி செண்பகவள்ளி ஞானப்பிரகாசம் அம்மையார் அவர்கள். வாங்க வாங்க. திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய். அனைத்தடியார் திருவிழையும் வணங்குகிறேன். நற்றுணையாவது நமச்சிவாயவே. முந்திய முதல் நடு இறுதியுமானாய் மூவரும் அறிகிலர் யாவர் மற்றறிவார் பந்தனை விரலியும் நீயும் நின்னடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரனே செந்தழல் புரைதிரு மேனியும் காட்டி திருப்பெருந்துறை உரை கோயிலும் காட்டி அந்தனாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே செந்தழல் புரை திரு மேனியும் காட்டி திருப்பெருந்துறை உரை கோயிலும் காட்டி அந்தனாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றி சாமி. நன்றி நன்றி. ஐயா படிக்க சொல்லலாமா? சொல்லுங்க ஐயா. பெரும்புலர் ஐயா வாங்க வாங்க. திருச்சிற்றம்பலம். பெரும்புலர் காலை மூழ்கி பித்தர்க்கு பத்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டாங்கார்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கும் தூபம் வீதியிலாடி வல்லார்க்கும் கரும்பினர் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டானேரே.
விரும்பினல் விளக்கு தூபம் விதியினாலிட வல்லார்க்கு கரும்பினர் கட்டி போல்வார் கடவுட்டானாரே. திருச்சிற்றம்பலம். அற்புதம், அற்புதம், அற்புதம். சிவபெருமானே நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே நாம் எல்லோரும் திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை சிந்தித்து வருகிறோம். அந்த வகையிலே நம்ம எல்லாம் ஒருங்கிணைத்து இந்த திருமந்திர வகுப்பை சிந்திக்க வைத்திருக்கக்கூடிய இந்த சிகாரம் சைவநெறி பாடசாலை அமைப்பிற்கும் எம்பெருமானுடைய திருவருள் கருணைக்கும் குருவருளுக்கான கருணைக்கும் நம்முடைய மனம் மொழி மெய்களாலே வணங்கி திருவருளுக்கும் குருவருளுக்கும் நம்முடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் சமர்ப்பித்து நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். இந்த திருமந்திர வகுப்பில் நாம் குருவருளை பற்றியும் திருவருளை பற்றியும் பேசி வருகிறோம். எப்பொழுதெல்லாம் நிகழ்ச்சி ஆரம்பிக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் நாம் நம்முடைய உடல் பொருள் ஆவியை எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். அப்படி ஒப்பு கொடுத்த பிறகுதான் நாம் நிகழ்ச்சியை துவங்குகிறோம். காரணம் என்னன்னா, அவனின்றி ஒரு அணுவும் அசையாது. என்னுடைய அறிவு என்று சொல்லிக் கொள்வதற்கு இங்கு ஒன்றுமே இல்லவே இல்லை. என்னுடைய புலமை என்று சொல்லிக் கொள்வதற்கு இங்கு ஒன்றுமே இல்லை. என்னுடைய திறமை என்று சொல்லிக் கொள்வதற்கு இங்கு ஒன்றுமே இல்லை. இப்படி என்னுடையது என்று சொல்லிக் கொள்வதற்கு இங்கு எதுவுமே இல்லை என்பதற்காகத்தான் அடியேன் அறியாமையினால் பிழை செய்திருந்தால் கூட அடியார் பெருமக்கள் பொறுத்தருள வேண்டும். ஒரு ஞான நிலைக்காக அடியேன் நிகழ்ச்சியில் வேகமாக பேசுவது உண்டு. அடியார் பெருமக்கள் ஞான நிலைக்கு வர வேண்டும் என்று நான் ஒரு வேகமாக பேசுவது உண்டு. அதை நீங்கள் பொருட்படுத்தக்கூடாது. ஒரு தாய் தன் மகளுக்காக தன் மகனுக்காக சமைத்து வைத்து விட்டு காத்திருப்பது போல நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறவர்கள் சத்தியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் கொஞ்சம் வேகமாக பேச வேண்டியிருக்கும். அப்படி வேகமாக பேசும் பொழுது அந்த சொல் உங்களை பாதித்திருந்தால் அடியேனை மன்னித்தருளும்படி கேட்டுக்கொள்கிறோம். எப்படியாவது இந்த சமைத்த உணவை குழந்தைகள் உண்டு விடாதா, சத்தியத்தை தெரிந்து கொள்ளாதா என்கிற ஏக்கத்தில் தான் நாம் சற்று கூடுதலாக பேசுகிறோம். அப்படி பேசும் பொழுது மனம் மொழி வாக்கால் உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் அடியேனை முழுக்க என்னை மன்னித்து விடுங்க என்று சொல்லி இந்த திருமந்திர வகுப்புக்குள் செல்லலாம். இதை ஒரு காரணமாக காட்டி அடியேனை புறந்தள்ளி விடாதீர்கள். சத்தியத்திற்காகவும் உண்மையை உரைக்கச் சொல்வதற்காகவும் உயிர்களை பாசத்திலிருந்து மீட்டு தன்னறிவு பெறச் செய்து தன் தலைவன் அறிவையும் பெறச் செய்து சத்து சித்து ஆனந்தத்தில் உயிர்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்காகத்தான் சிகாரம் சைவநெறி பாடசாலை 24 மணி நேரமும் உதவி போராடி கொண்டிருக்கிறது. அப்படி உள்ளே வருகிற ஆன்மாக்களை அதனுடைய மயக்கங்களை மீட்டு ஆணவத்தை அடக்கி கண்மத்தை ஒழித்து மயக்கத்தை அறவே அறுத்து தன்னறிவு பெறச் செய்து சுயம்புவாக மாற்றி தன் தலைவன் அறிவையும் பெறச் செய்வதற்காகத்தான் பதி பசு பாசம் இங்கு சொல்லாமல் சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வைத்தான் 4:10 மணி முதல் இரவு 11:40 வரை 11:10 வரை நாம் எடுத்து வருகிறோம் வகுப்பு. இது ஒரு சாதனையாக, இது ஒரு தொண்டாக, எந்தவித பலன் நோக்கத்தின் இல்லாமல், லாப நோக்கம் இல்லாமல்
மணி மைண்ட் என்று சொல்லக்கூடிய பண நோக்கம் இல்லாமல் வெறும் தொண்டாகவே செய்து வருகிறோம். இப்படிப்பட்ட தொண்டுக்கு அடியார் பெருமக்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும். ஒத்துழைப்பு தர வேண்டும். உதவி செய்யவில்லை என்றாலும், அதற்கு துணை நிற்கவில்லை என்றாலும், உபத்திரமாவது செய்யாமல் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிகழ்ச்சியை ஆதரிக்க வேண்டும். தலைமையில் சுமந்து அதை கேட்க வேண்டும். திருமந்திரம் என்ன சொல்ல வருகிறது? ஐயா அவர்கள் எதற்காக பேசிக் கொண்டிருக்கிறார்கள், யாருக்காக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை சற்று கவனித்து, இந்த சொல்லெல்லாம் நம்மை கடை தேற்றுவதற்காக என்று யார் ஒருவர் விளங்கிக் கொள்கிறார்களோ அவர்கள் நிச்சயம் கடை தேறி விடுவார்கள். ஆதலால் மீண்டும் ஒரு முறை அடியேன் ஏதாவது வேகமாக பேசியிருந்தால், பாதிக்கப்பட்டிருந்தால் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டு நிகழ்ச்சிக்குள் இனிதன் நுழைவோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். இன்றைய நிகழ்ச்சியில் திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் 12ஆம் தலைப்பில் இருக்கக்கூடிய கலைநிலை என்கிற வரிசையில் பாடல் எண் 6 நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கின்றோம். திருச்சிற்றம்பலம். எம்பெருமான் திருமூல நாயனார் திருவடிகளே போற்றி போற்றி. எம்மை நடத்தும் குருநாதர் திருவடிகளே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். பாடல். சாதகமான அத்தன்மையை நோக்கியே மாதவமான வழிபாடு செய்திடோ போதகமாக புகழுற பாய்ச்சினால் வேதகமாக விளைந்து கிடக்குமே. இன்னும் ஒரு முறை படிச்சிடறேன். சாதகமான அத்தன்மையை நோக்கியே மாதவமான வழிபாடு செய்திடோ போதகமாக புகழுற பாய்ச்சினால் வேதகமாக விளைந்து கிடக்குமே. இனி பாடல பிரித்து பதமாக பார்க்கலாம். சாதகமான அத்தன்மையை நோக்கியே மாதவமான வழிபாடு செய்திடும் போதகமாக புகழுற பாய்ச்சினால் வேதகமாக விளைந்து கிடக்குமே. தான் பாட்டு. இந்த பாடலுக்குண்டான பொழிப்புரை நாம தர்மயாதனத்துல கொடுத்த பொழிப்புரை படிப்போம். தர்மபுராதீனம் பாடலுக்குண்டான பொழிப்புரை. ஒருக்கின்ற வாயு ஒளிபெற நிற்குமாறு நிறுத்துதல். அவங்க கொடுத்திருக்காங்க. ஒருக்கின்ற வாயு ஒளிபெற நிற்குமாறு நிறுத்துதல் என மேற்கூறிய செயலே சாதகமான ஒருக்கின்ற வாயு ஒளிபெற நிற்குமாறு நிறுத்துதல் என மேற்கூறிய செயலே சாதகன் சாதிக்கத்தக்க முறையாதலை உணர்ந்து பெருந்தபமாகிய அவ்வழிபாட்டினை ஒருவன் செய்யும் பொழுது பிரணவ கலைகளின் உள்ளீடாய திருவருளிலே தனது உணர்வு செல்லுமாறு செலுத்துவானாயின்
அச்செயலே அவனது புலன் உணர்வாகிய இரும்பினை மெய் உணர்வாகிய பொன்னாக மாற்றுகின்ற ரச கொள்கையாய் அமைந்து பயனை தந்துவிடும். மீண்டும் ஒரு முறை பொழிப்புரையை படிச்சிடறேன். ஒருக்கின்ற வாயு ஒளிபெற நிற்குமாறு நிறுத்துதல் என மேற்கூறிய செயலே சாதகன் சாதிக்கத்தக்க முறை ஆதலை உணர்ந்து பெருந்தவமாகிய அவ்வழிபாட்டினை ஒருவன் செய்யும் பொழுது பிரணவ கலைகளில் உள்ளீடாய திருவருளிலே தனது உணர்வு செலுத்துமாறு செலுத்துவானாயின் அச்செயலே அவனது புலன் உணர்வாகிய இரும்பினை மெய் உணர்வாகிய பொன்னாக மாற்றுகின்ற ரச கொள்கையாய் அமைந்து பயனை தந்துவிடும். இது பாடலுக்கு உண்டான விளக்கமும் பொழிப்புரையும். நமக்கு இனி யதார்த்தமா சாமி என்ன சொல்ல வராங்க? திருமந்திரத்துல திருமூல நாயனார் 3ஆம் தந்திரத்தில் 12ஆம் தலைப்பில் கலைநிலையில் 6வது பாடலில் நமக்கு என்ன செய்தி இன்றைக்கு நம்முடைய சிகாரம் சைவநெறி பாடசாலையில் வந்திருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுக்கு இந்த பாடல் என்ன சொல்ல வருகிறது, நாம் எப்படி செவிமடுத்து இதனை கடைபிடிக்க வேண்டும், இந்த பாடல் நமக்கு போதிக்கின்ற செய்தியை பார்க்கலாம். சாதகமான தன்மையை நோக்கியே, இந்த ஒரு வரியை அப்படியே எடுத்துக்கங்க. என்ன சாதகமான அத்தன்மையை நோக்கியே அப்படின்னா, கிட்டத்தட்ட திருவடி எதுன்னு எல்லாருக்கும் தெரியும். எவ்வளவோ சிவனடியார்கள் இருக்கிறாங்க, இன்னும் திருவடினா என்னன்னு தெரியாமலே இருக்கிறாங்க. அதுதான் ரொம்ப வருத்தத்துக்குரிய செய்தி. ரொம்ப ரொம்ப வருத்தத்துக்குரிய செய்தி. அறியாமையினால் எது வழிபாடு, எது திருவடி என்று தெரியாமலே நாட்கள் கடந்து கொண்டே இருக்கின்றன. பெருமானுடைய கருணையினாலே, முன்னம் செய்த தவத்தினாலே அந்த பெரும் உண்மையை, திருவடியை பற்றின உண்மையை நாம் அறிந்து கொள்ள நேர்கிறது. நமக்கு திருவருள் கருணையினாலே குருவருள் வாய்த்து விடுகிறது. குருவருள் வாய்த்தவுடன் நமக்கு திருவடி தெரிந்து விடுகிறது. அப்படி தெரிந்த நமக்கு நாம் கடை தேறியது மட்டுமல்லாமல் இன்னும் பல உயிர்கள் இப்படியே இருக்கே அப்படின்னு ஆதங்கப்படும் பொழுது அந்த ஆதங்கம் அடியார்களை கொண்டு வந்து சேர்க்கிறது. அடியார்களுக்கு உண்மையை போதிக்க துடிக்கிறது. ஐயோ, திருவடி எது என்று தெரியாமலே இந்த உயிர் அலைந்து கொண்டிருக்கிறதே அப்படின்னு நம்ம கஷ்டப்படுறோம், வருத்தப்படுகிறோம். அப்படி வருத்தப்படும் பொழுது அந்த வருத்தத்தை போக்குவதற்காக குருநாதர் நமக்கு அருள் புரிகிறார். வர உயிர்களுக்கு சத்தியத்தை போதித்து, இதுதான் உண்மையான நிலை, இதுதான் உண்மையான திருவடி, இந்த திருவடியின் வழியாகத்தான் நீ சத்தியத்தையும் முக்தியையும் வீடு பெற்றியும் பெற முடியும் அப்படின்ற ஒரு பெரிய உண்மையை திருவருளினுடைய பெரும் கருணையினாலே குருவருள் மானுட சட்டை வாங்கி போதிக்கின்றார். அப்படி போதிக்கும் பொழுது எப்பொழுது முதலாக திருவடி எது என்று நீ கேள்விப்பட்டாயோ அந்த கணமே எம்பெருமானுடைய திருவடிக்கு நீ ஆட்பட்டு விட்டாய். அப்ப திருவடி எதுன்னு தெரியாம இருந்து கொண்டிருந்த உயிருக்கு திருவடி இதுதான் சுட்டி காண்பித்த பிறகு அதற்கு ஒரு விடிவு காலம் பிறக்கிறது. அதுதான் சொல்றாரு, சாதகமான தன்மையை நோக்கியே. அப்ப திருவடியை நோக்குதல், நோக்கரிய நோக்கே, நுணுக்கரிய நுண்ணுணர்வே, நோக்கரிய நோக்கே, நுணுக்கரிய நுண்ணுணர்வே. அப்போ நோக்கரிய நோக்கு அப்படின்னா வலது கண்ணையும் இடது கண்ணையும் எம்பெருமான் திருவடியில் யார் ஒருவர் நோக்குகின்றாரோ
அவர்தான் சாதகமான அத்தன்மையை நோக்குகின்றார். ஒரு சாதகன் முதலாக திருவடியை பார்க்க முயற்சி செய்கின்றார். அப்படி பார்த்து பயிற்சியில் யார் ஒருவர் இறங்குகின்றாரோ 12 வருடங்கள் தேவைப்படுகிறது. முன்னம் செய்த தவத்தினாலே ஏற்கனவே இந்த தவத்தை அவர் விட்ட குறை தொட்ட குறையால் செய்திருப்பாராயின் அதனுடைய மீதமுள்ள பகுதியை இங்கு செய்து முடிப்பார். அது 1 வருடம் கூட ஆகலாம், 1 நிமிடம் கூட ஆகலாம். காரணம், அவர் ஏற்கனவே தவம் செய்து வைத்திருப்பார். டெபாசிட்டட், கற்பூரமாக பிடித்துக் கொள்வார். காரணம், அந்த மனிதர் ஏற்கனவே அந்த பயிற்சியில் போன ஜென்மத்தில் செய்திருப்பார். அதனால இந்த ஜென்மத்தில் அந்த விட்டதை உடனே தொடர்கிறார். அவருக்கு தான் டக்குன்னு கற்பூரம் மாதிரி புரியுது. மற்றவங்களுக்கு கொஞ்சம் சிரமம். அப்போ இந்த பாவ புண்ணிய அடிப்படையில் தான் பிறப்பு இறப்பு. அப்போ ஆன்மா பதிவுல கடைசியா விட்டது இங்க தொடருது, அவ்வளவுதான். அப்ப சிகாரம் சைவநெறி பாடசாலைக்குள்ள வரணும்னா பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அப்ப அந்த பூர்வ ஜென்மத்துல புண்ணியம் செய்திருந்தா மட்டும்தான் இந்த செய்தி காதுல விழும், இல்லைன்னா விழாது. கிட்டத்தட்ட 1900 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க. இல்ல 800 சப்ஸ்கிரைபர், இல்ல 756 நினைக்கிறேன். டெலிகிராம் பொறுத்தவரையிலும் மொத்தம் 786 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க நம்ம சேனல்ல. 788 தான் நினைக்கிறேன். 788 பேர் வராங்களா? இல்லையே. 788 பேர் நிகழ்ச்சிக்கு வரது இல்லையே. அப்படி வந்தா ஓஹோன்னு ஓடுமே, இல்லையே. எத்தனை பேரு? 11 பேர் இருக்கீங்க. அப்போ பெருமான் இன்னைக்கு தேர்வு செஞ்சிருக்காரு உங்களை. இந்த சத்தியத்தை நீங்கள் கேட்டு உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு எழுப்பியிருக்காரு உங்களை. மகளே எழுந்துரு, உன்னுடைய வாட்டமெல்லாம் தீர்வதற்கு செல் அப்படின்னு என்ன பண்றாரு? அனுப்பி வைக்கிறார். வாட்டம் தீர்த்த, வருத்தம் தீர்க்க, வருத்தம் தணிவிப்பது நீர் என்றார்ல. வானம் அளிப்பது நீர், வருத்தம் தணிவிப்பது நீர். அதுபோல நம்முடைய வருத்தம் தீர மகளே நீ செல்வாயாக அப்படின்னு சாமி எழுப்பி அனுப்புற. அப்ப தேர்வு செய்திருக்கிறார் இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு யார் யார் வரணும்னு. இன்றைக்கு நிகழ்ச்சிக்கு யார் யார் வரணும்னு சாமி தேர்வு செஞ்சிருக்கிறார். அப்போ அந்த திருவடியை அறிந்து கொள்வதில் என்பது ஒரு பெரிய முதல் காரியம். அப்படி சாதகமான தன்மையை நோக்கியே அந்த ஒரு வரியில என்ன சொல்ல வருதுன்னா, ஒரு சாதகன் வலது கண்ணையும் இடது கண்ணையும் கொண்டு போய் திருவடியில நிறுத்தி பயிற்சி செய்யறான். அப்படி பயிற்சி செய்யும் போது மாதவமான வழிபாடு செய்திடும். அங்கதான் வழிபாடு நடக்கு. ஒரு சாதகன் அங்க முதல் ஒரு சாதகி, பெண்பால் அந்த சாதகி, யோகினி, ஆம்பளைக்கு யோகி. 2 பேரும் திருவடியை நோக்கி பாக்குறாங்க. அப்ப அந்த திருவடியை நோக்கிறதுக்கு முன்னாடி தவம் செஞ்சிருக்கணும்னு சொன்னேன், புண்ணியம் பண்ணிருக்கணும்னு சொன்னேன். அவங்க கணக்கு சரியா இருந்ததுன்னா இந்த நிகழ்ச்சி அவங்களுக்கு சூட்டபிளா இருக்கும். மற்றவங்களுக்கு எல்லாம் இது தகாதுன்னு சொல்லிட்டேன். காரணம் என்னன்னா, அவங்க பாவம் ஏதோ அவங்களுக்கு உள்ள வர்றதுக்கு என்ன இல்லை, அந்த கணக்கு இல்லை. ஏதோ ஒரு கணக்கு அவங்களை பிரிச்சிருது, இந்த நிகழ்ச்சியை விட்டு அவங்களை பிரிச்சிருது. சத்தியத்தை கேட்க விடாம அவங்களை பிரிச்சிருது. விதியின்மையால் என் வினையின்மையால் அப்படின்றாருல மாணிக்க வாசகர். அது போல சாதகமான அத்தன்மையை நோக்கியே, அப்ப நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வு என்றது இந்த திருவடியை பார்க்கிறது. அப்படி யார் ஒருத்தர் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வை பார்க்கிறாங்களோ அவங்கதான் மாதவமான வழிபாடு செய்திடும். மாதவமான வழிபாடு. அது என்ன மாதவமான வழிபாடு? பெரியவங்க என்ன சொல்றாங்கன்னா, சரியை, கிரியை, யோகம், ஞானம். பெரியவங்க என்ன சொல்றாங்க? முதல்ல தொண்டு, சரியை. கோயில ஓடி ஓடி பாக்குறது, கோயில முடிஞ்சா தொண்டு செய்யறது, உழவார பணி செய்யறது,
முற்றோதல் பண்றது, சாப்பாடு போடுறது, சாப்பாடு எடுக்கிறது, இலைய வைக்கிறது, இலைய எடுக்கிறது, எச்சில் இலைய எடுக்கிறது, தொண்டு செய்யறது, சுத்தம் பண்றது. இப்படி தொண்டால சரியை பண்றது. அப்புறம் கிரியை பண்றது. கிரியைன்றது இறைவனை தொட்டு பூஜை பண்ண ஆசைப்படுறது, வீட்டுக்குள்ள லிங்கம் வச்சுக்கிறது, தான் உண்டு சாமி உண்டுன்னு இருக்கிறது, பூஜை பண்ணிட்டு தான் சாமி சாப்பிடுவேன்னு முடிவு பண்றது, சமய தீட்சை வாங்கிக்கிறது, விசேட தீட்சை வாங்கிக்கிறது, சிவ தீட்சை வாங்கிக்கிறது, இதெல்லாம் சரியை கிரியையில வந்துரும். அப்புறம் யோகத்துக்கு வருது ஒரு உயிர். அப்படி யோகத்துக்கு வரும்போது இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி நிலையை அடையறதுக்கு வருது. அப்ப யோகத்துல எல்லாமே கைகூடுது. எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்துன்ற மாதிரி யோகத்துல ஜீவன் சிவனாகவும், சிவன் சிவமாகவும் மாறுவதற்கு முயற்சி நடக்கிறது. அப்ப இந்த முயற்சி யோகத்துல அமையுது. அப்ப சரியே விடக்கூடாது. ஏன்னா சரியை முடிக்காம கிரியைக்கு வர முடியாது. கிரியை முடிக்காம யோகத்துக்கு வர முடியாது. யோகத்துக்கு முடிக்காம ஞானத்துக்கு போக முடியாது. இது ஒரு தொடர் நிலை. அப்போ ஒருக்கின்ற வாயு ஒளிபெற நிற்குமாறு நிறுத்துதல் அப்படின்னு இந்த பொழிப்புரையில சொல்லுவாங்க இல்லையா? அது எப்படின்னா, சாதகன் திருவடியை தெரிஞ்சுக்கிட்டு இந்த கரெக்டா மூச்சை கொண்டு போய் கரெக்டா அங்க நிறுத்தி, கண்கள் வழியா அந்த புலன்கள் எல்லாம் வெளியே போகாம ஆடாம அசையாம நிறுத்தும் போது அதுதான் மாதவமான வழிபாடு. அதான் மாதவமான வழிபாடு. முதல்ல புறத்தை போய் சரியில்லை பாக்குறீங்க. பிறகு வீட்டுக்குள்ள உட்காந்து நீங்க உங்களுக்கு ஆத்மார்த்த பூசை செய்ய ஆரம்பிக்கிறீங்க கிரியையில. அதுக்கப்புறம் அகப்பூசை செய்ய முன் வரீங்க. முதல்ல புறப்பூசை, அதுக்கப்புறம் தான் அகப்பூசை. முதல்ல உடம்பால செய்யற தொண்டு, பிறகு நீங்க இறைவனுக்கு செய்யற புறப்பூசை, அதான் கிரியை. அப்புறம் யோகன்றது அகப்பூசை. அதுல கிடைக்கிறது தான் ஞானம். அப்ப இது ஒரு தொடர் நிகழ்வு. யாரையும் யாரும் வெறுக்கக்கூடாது. கோயிலுக்கு ஓடுறவங்கள பார்த்து கிண்டல் அடிக்கூடாது. இன்னும் ஓடிட்டு இருக்காங்க பாருன்னு சொல்லக்கூடாது. என்ன காரணம் என்னன்னா, அவங்க இப்பதான் போறாங்க ஸ்கூலுக்கு. நம்ம எல்லாம் அந்த ஸ்கூலுக்கு போய் தான் வந்திருக்கிறோம். நம்ம இன்னமும் அந்த ஸ்கூலுக்கு போகாத மாதிரிலாம் பேசக்கூடாது. எல்லாருக்கும் வலி இருக்கும், வேதனை இருக்கும். சாமி ஏதோ தடுத்து கொண்டிருப்பாரு. ஒரு துக்கத்தை கொடுத்திருப்பாரு. இறைவனை தெரிஞ்சுக்கணும், என்ன தெரிஞ்சுக்கணும்னு வா நான் கூப்பிடுறாரு. இல்லையே, ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு படியாளுக்குள்ள ஓடுறாங்க. எல்லாரும் சிவபெருமான அனுபவிக்கணும்னா போறாங்க. இல்லையே, சாமியை தெரிஞ்சுக்கணும்னு யாரும் போறது இல்லையே, தன்னுடைய குறை தீரணும் தானே ஓடுறாங்க. அப்ப சாமி ஏதோ ஒரு பிரேக் வைக்கிறாரு. திருவடியை தெரிஞ்சுக்காம நீ எதை தேடி என்ன பிரயோஜனம் சொல்றதுக்காக தான் ஒரு பிரேக் வைக்கிறாரு, துன்பம் கொடுக்கிறாரு. அந்த துன்பம் கொடுத்த பிறகுதான் அந்த உயிருக்கு என்ன பண்ணுது, இறைவனை தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் வருது. அப்பதான் ருத்ராட்சம் போடுது, திருநீர் போடுது. இதை போட்டுக்கினா நல்லா இருக்குமா, அதை போட்டுக்கினா நல்லா இருக்குமா, இது இந்த கோயிலுக்கு போனா தீருமா, அந்த கோயிலுக்கு போனா தீருமான்னு முதல் ஓடுது. அப்ப ஓடி போய் சாமியை பாக்குது. இதுதான் சரியை. அப்ப யாருமே சிவபெருமான தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போறதில்ல. தனக்கு வந்த இடர் போகணும்னு தான் போறாங்க. அப்ப முதல் கோயிலுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறதுக்கே முழுமையை அனுபவிக்கிறதுக்கு யாரும் போல. அதுக்கப்புறமா தான் இறைவன் புரிய வைக்கிறாரு. என்னை அதாவது இப்படி சொல்லலாம். கையில தேன் ஊத்திட்டாங்க உங்களுக்கு. 2 கையிலும் தேனை பிடிச்சிட்டீங்க. அதை நக்கி சாப்பிடணும். அந்த தேனை கொஞ்சம் வேகமா கொஞ்சம் கூடுதலா அந்த தேனை கொடுக்கிறவர் ஊத்திட்டாரு. இப்ப நீங்க என்ன பண்றீங்க, உங்க முழங்கை இருக்குல்ல, அந்த கொஞ்சம் கொஞ்சம் கூடுதலாக ஊற்றி அந்த தேன் உங்க முழங்கை வழியா இறங்குது. அப்படி இறங்கும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க, உள்ளங்கையில் இருக்கிற தேனை பத்தி கவலைப்படாம இங்க வழிஞ்சு கீழே வீணா போதேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க, அந்த கீழே ஒடியார தேனை நக்கிறதுக்கு முதல்ல முயற்சி பண்ணுவீங்க. அப்படி முயற்சி பண்ணும்போது மேல இருக்கிற தேன் கீழே ஊத்துரும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உள்ளங்கையில தேன் வாங்குறீங்க, கொஞ்சம் கூடுதலா ஊத்தப்பட்டுருச்சு தேனு. உடனே அது வழியத்தானே செய்யும். வழிஞ்ச தேனி கீழே வழியுதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றீங்க, முழங்கைக்கு வரல வந்துச்சு. அப்படி முழங்கையை தூக்கி நக்கலான்னு நக்கி பாக்குறீங்க. நக்கும் போது மேல இருக்கிற தேன் கீழே ஊத்துச்சு. அப்போ ஒரு துளி சொட்டுக்காக நீ மேல தூக்குன கை என்ன ஆயிப்போச்சு, மேல இருக்கிற தேனும் கீழே போயிடுச்சு. அப்போ
இந்த கோயிலுக்கு ஓடுற இந்த ஆன்மா அந்த ஒரு துளி தேனு கீழே வழித தேனுக்காக ஓடி போய் இறைவன்கிட்ட நிக்குது. சாமி என்ன சொல்றாரு, உன் உள்ளங்கையில தேனை ஊத்துனேன், நீ அதை பருக மறந்து விட்டாய். அது வழிந்து ஓடிய தேனை தான் நீ வந்து பிடிக்க போன, அதனாலதான் உனக்கு துன்பம் அப்படின்னு உணர்த்துறாரு. எது மூலியமானா பக்தி மூலியமா உணர்த்துறாரு. அப்போ சின்ன சின்ன சொட்டுக்காகத்தான் நீ இப்போ என்னை பார்க்க வந்திருக்கிற அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இந்த உலகியல் சிற்றின்பங்களுக்காக நீ வந்திருக்கிறாய். உனக்கு நான் பேரின்பம் தருவதற்காக காத்திருக்கிறேன். நீயோ அந்த கையில வழிஞ்சு ஓடுற அந்த சின்ன சின்ன சொட்டுகளை நக்கிறதுக்கு இங்க ஒடியாந்து நிக்கிற. அப்போ சாமி என்ன பண்ணுவாரு? சாமி சிரிக்க மாட்டாரா? குழந்தாய், உள்ளங்கையில் இருக்கும் தேனை நுகர்வதை விட்டுவிட்டு ஏன் முழங்கையில் வழிகின்ற தேனை நக்கிக் கொண்டிருக்கின்றாய்? அதனால் உனக்கு மேலே இருக்கிற தேன் வடிந்து ஓடி வீணாக போய்விடுமே. அப்படிதான் சாமி உணர்த்துறாரு. அப்பதான் திருவாசகம் என்னும் தேன் உங்களுக்கு கிடைக்குது. அப்போ அந்த தேனை பருக செய்யறார் சாமி. உங்களை பக்தி வலையில என்ன பண்றாரு? படுத்துறாரு. அப்பதான் முழுமையா தெரியறதுக்கு முயற்சி பண்றீங்க. ஏதோ வென தேரணும்னு போனீங்க, உங்க குறை தேரணும்னு போனீங்க, சாமி உங்களை வலையில போட்டுட்டாரு. அவ்வளவுதான். கொடுத்துட்டாரு 3 சின்னத்தை. திருநீர் கொடுத்துட்டாரு, ருத்ராட்சத்தை கொடுத்துட்டாரு, 5 எழுத்து சொல்லிட்டாரு, மகுடத்தை கொடுத்துட்டாரு. தென்னாடுடைய சிவனே போற்றி. அவ்வளவுதான். அடியார் கூட உங்களை மிங்கிள் பண்ணிட்டாரு. இது ஆரம்ப கட்ட பள்ளிக்கூடம். உழவாரத்துக்கு ஓடுறீங்க, முற்றோதலுக்கு ஓடுறீங்க, சொற்பொழிவுக்கு ஓடுறீங்க, பிரதோஷத்துக்கு ஓடுறீங்க, கோயிலா போய் சாமி பாக்குறீங்க. இது ஆரம்ப கட்ட நிலை. இது சரியில வரும். இது சரியில வரும். அதுக்கப்புறமா ஒரு ஏக்கம் வரும். ஓடி ஓடி ஆஞ்சிருவீங்க. ஏன் இறைவனை வீட்டுக்குள்ளேயே வச்சு பூஜை பண்ணக்கூடாது? நம்ம ஏன் சமய தீட்சை வாங்கக்கூடாது? நம்ம ஏன் சிவ தீட்சை வாங்கக்கூடாது? அப்படின்னு தன்னுணர்வு வந்து வாங்குறீங்க. இதுதான் ஆரம்ப கட்ட நிலை. அப்படி அந்த நிலையை அடைஞ்ச பிறகு புறப்பூசை, அதுக்கப்புறம் அகப்பூசையில தேடுறீங்க. அப்புறம் உங்களுக்கு ரிசல்ட் என்ன கிடைக்குது? யோகம் கிடைக்குது. ஓங்காரம் உங்களுக்குள்ள ஒலிக்க ஆரம்பிக்குது. அப்ப நீங்க தவத்துக்கு வர்றீங்க. அப்படி வரும்போது அந்த யோகத்துல உட்காரும் போது தான் உங்களுக்கு திருவடியை காண்பித்து கொடுக்கப்படுகிறது. அதுதான் புருவ நடு. அதுதான் நீதிமன்றம். அங்கதான் நீதிபதி இருக்கிறாரு. அப்ப உங்களுக்கு புருவ நடு கிடைச்ச பிறகு சாதகமான தன்மையை நோக்கி மாதவமான வழிபாடு செய்கிறீர்கள். அப்ப மாதவமான வழிபாடு செய்திடும் தன்மை உங்களுக்கு கிடைக்குது. அப்ப வழிபாடு எங்க ஆரம்பிக்கிறீங்க? இப்போ புருவ நடுவுல ஆரம்பிக்கிறீங்க. சரியை முடிஞ்சிச்சு, கிரியை முடிஞ்சிச்சு. இப்ப யோகத்துல சாமியோட ஒன்றுறீங்க. எங்க ஒன்றுறீங்க? புருவ நடுவுல ஒன்றுறீங்க. எப்படி ஒன்றுறீங்க? முதல் தடை ஆணவம் அடங்கிருச்சு. 2வது தடை கண்மம் ஒடுங்கிருச்சு. 3வது தடை மாயை அடங்கிருச்சு. அவ்வளவுதான். 3த்தையும் அடக்கி தன்னறிவு பெற்று எம்பெருமானோடு நிக்கிறீங்க. சிவனா நிக்கிறீங்க. இன்னும் சிவமா மாறல. அப்போ இந்த சிவன் சிவமாக மாறுவதற்கு யோகத்துல ஒத்து ஒத்து பாக்குறீங்க புருவ நடுவு. அப்போ சரணாகதம் செய்றீங்க. அப்பா அப்பான்னு அரட்டுறீங்க. காட்டினாய் கழுக்குன்றிலே, காட்டினாய் கழுக்குன்றிலேன்னு பாடுறீங்க. அப்படி பாடும்போது மாதவமான வழிபாடு செய்றீங்க. எப்படி செய்றீங்கன்னா, உங்களுடைய சுவாசத்தை கொண்டு போய் அங்க நிறுத்துறீங்க. அப்போ உங்களுடைய மூச்சு காற்றை கொண்டு போய் பிராணனை கொண்டு போய் அங்க உள்ள திருவடியில நிறுத்தும் போது உங்களுக்கு பேரமைதி ஏற்படுகிறது. அப்படி யார் ஒருத்தர் தொடர்ந்து சாதகமான அத்தன்மையை நோக்கியே மாதவமான வழிபாடு செய்கின்றார்களோ அவர்களுக்கு போதகமாக புகழுற பாய்ச்சினால் வேதகமாக விளைந்து கிடக்குமே அப்படின்னு திருமந்திரத்துல திருமூலர் சொல்றாரு. அப்போ முதல் கோயிலுக்கு போறவங்க அந்த கையிலிருந்து வழிகிற தேனை நக்கி குடிக்கத்தான் முதல்ல போறாங்க. அப்ப தேன் கிடைக்கலையேன்னு போறாங்க. அதாவது சிற்றின்பத்துக்காகத்தான், சிற்றின்பம் தீரலையே, இது வேணும், அது வேணும், வண்டி வேணும், வாகனம் வேணும், வீடு வேணும், மனை வேணும், மக்களை வேணும், இப்படி வேணும், அப்படி வேணும், இந்த வேணுன்றதுக்காகத்தான் கோயிலுக்கு போறாங்க. அப்படி கோயிலுக்கு போறவங்களை சாமி என்ன பண்றாரு? வலை போட்டு பிடிக்கிறாரு. உனக்கு சிற்றின்பம் வேணுமா, பேரின்பம் வேணுமா? என்ன தருவான் அம்பலத்தவன் அப்படின்னும் போது தன்னையே தருவான். அப்ப குழந்தைய நோக்குறாரு. ஏன் இந்த அற்ப பொருள் எல்லாம் கேட்டுட்டு இருக்கிற?
உனக்கு ஆனந்தம், சிவானந்தம் மேலோங்கி தரேன் வா அப்படின்றாரு. அப்ப முதல்ல கோயிலுக்குள்ள நுழைஞ்சவங்க, இது வேணும், அது வேணும், இது வேணும், அது வேணும்னும் போது வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்டும் பொழுதும் தருவோய் நீன்ற ஒரு உண்மையை புரிஞ்சுக்கிறாங்க. அப்படி புரிஞ்சுக்கும் போது பேரின்ப வீட்டுக்கு அவங்க தயாராகுறாங்க. அப்படி வரும்போது தான் சரியில ஒரு குரு கிடைக்கிறாரு. அப்புறம் கிரியையில ஒரு குரு கிடைக்கிறாரு. புறபூசை, அகபூசை 2மே நடக்குது. அதுக்கப்புறம் ஒரு விடிவு காலம் உங்களுக்கு பிறக்குது. அதுதான் யோகம். ஓங்காரம் உங்களுக்குள்ள கேட்க ஆரம்பிக்குது. அப்பதான் தவத்துல உட்கார்றீங்க. சரியை இல்லாம கிரியை இல்லை, கிரியை இல்லாம யோகம் இல்லை, யோகம் இல்லாம ஞானம் இல்லை. இந்த உண்மை உங்களுக்கு புலப்படுது. இந்த உண்மையை தெரிஞ்ச பிறகு நீங்க அமைதியா மாறுறீங்க. அததான் திருமந்திரத்துல என்ன சொல்றாரு? சாதகன், ஒரு சாதகி சாதகமான தன்மையை நோக்கி, அதான் புருவ நடுவை பார்த்து ஆடாம அசையாம மூச்சை கொண்டு போய் நிறுத்தி, யார் ஒருத்தர் ஏகாந்தமாக இருக்கிறாரோ, மாதவமான வழிபாடு அங்கு செய்கின்றாரோ, அவருக்கு போதகமாக புகழூர பாய்ச்சினார். அந்த மூச்சை கொண்டு போய் யார் பாய்ச்சிட்டு பூரகம் அப்படி கரெக்டா நேரா நிறுத்தி உள்ள சுவாசத்தை உத்தமமான பிராணாயாமத்தை யார் செய்கிறார்களோ, அவங்களுக்கு வேதகமாக விளைந்து கிடக்குமே ஒரு வேதி வினை நடக்கும். ஒரு வேதி வினை நடக்கும்ன்றார். என்ன வேதி வினைன்னா, இரும்பா இருந்த உணர்வு பொன்னாக மாறும். ஒரு ரசக்குளிகையாய் மாறும்ன்றாரு. இரும்பு தரு மனத்தேனை ஒரு பாட்டு இருக்குல்ல, இரும்பு போல இருக்கிற மனச பொன் போல மாத்துறாராம். பொன்னார் மேனியனே புலித்தோலை அரை கசைத்து, அப்படிப்பட்ட பொன்னார் மேனி நம்ம தரிசனம் பண்றோம். எங்க? உருவ நடுவுல. அப்ப பாக்குறதுக்கு முதல்ல துரும் பிடிச்சு போன இரும்பு மாதிரி இருக்கும் அந்த இடம். முதல்ல பார்க்கும்போது எப்படி இருக்கும்? புருவ நடு முதல்ல இரிட்டேட்டிங்கா இருக்கும். கண்ணு வலிக்கும், பின்மண்டை வலிக்கும். யாருக்கு அந்த இடத்துக்கு போக முடியும்? சத்தியமானவர்களுக்கு மட்டுமே. இறைவனை தேடுகிறவர்கள் மட்டும்தான் புருவ நடுக்கு வர முடியும். எல்லாராலும் வர முடியாது. அதான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது சொன்னேன், எல்லாருக்கும் இது கிடைக்கிறது கிடையாது. திருமந்திர வகுப்புக்கு நீங்க வரணும்னு சொன்னா சத்தியமா நீங்க புண்ணியம் செய்திருக்க வேண்டும். இல்லைன்னா அந்த இடமே உங்களுக்கு கிடையாது. சாமி உங்களை அலோவே பண்ண மாட்டாரு. உங்களை அலோவே பண்ண மாட்டாரு. காரணம் என்னன்னா, உண்மையை தெரிஞ்சுக்கணுன்ற வேட்கை இருக்கணும். ஒரு தேடல் இருக்கணும். ஒரு வேட்கை இருக்கணும். அந்த வேட்கை இருந்தாதான் நம்ம திருவடியை தெரிஞ்சுக்க முடியும். ஒரு ஆர்வம் இருக்கணும். ஒரு விடுதலை நமக்கு கிடைக்குமா அப்படின்ற ஒரு வெறி இருக்கணும். கைப்பிடிச்சு நம்மள யாராவது கூட்டு போக மாட்டாங்களா? கூட்டு போக மாட்டாங்க. எப்படின்னா நீங்க கேட்கணும் சாமி கிட்ட, அப்பா காட்டுங்க, வழிகாட்டுங்க. அப்ப மாதவமான வழிபாடு செய்திடும். எந்த இடத்துல பார்த்து? புருவ நடுவை பார்த்து மாதவமான வழிபாடு செய்திடும் சாதகன்றாரு. அப்ப புருவ நடுவுல என்னங்க மாதவமான வழிபாடு செய்ய முடியும்? தவமான வழிபாடு. அப்ப தவ வழிபாடு. அப்ப எது வழிபாடு? தவம் தான் வழிபாடு. அப்ப முதல்ல சரியில பண்ணது வழிபாடு இல்லைங்களா ஐயா? அது ஆரம்ப நிலை. ஐயா கிரியில பண்ணது வழிபாடு இல்லைங்களா ஐயா? அது 2ஆம் நிலை. அப்ப 3ஆம் நிலையில நீங்க என்ன பண்றீங்க? யோக வழிபாட்டுக்கு வர்றீங்க. இதுதான் மாதவமான வழிபாடு. முதல்ல பாடு, அதுக்கப்புறம் வழி, அப்புறம் வழிபாடு. வழின்னா கதி, கதின்னா வழி. சிவகதி, சிவ சிவ என்கிற தீவினையாளர், சிவ சிவ என்றிட தீவினை மாலும், சிவ சிவ என்றிட தேவரும் ஆவார். சிவ சிவ என்ன சிவகதி தானே. சிவ சிவ என்கிற தீவினையாளர், சிவ சிவ என்றிட தீவினை மாலும், சிவ சிவ என்றிட தேவரும் ஆவார். சிவ சிவ என்ன சிவகதி தானே. இதுவும் பாட்டு தான் திருமந்திரம். அப்போ இந்த திருவடியில நிற்கும் போது உங்களுக்கு என்ன நிகழ்வு ஏற்படுகிறது அப்படின்னா, தச இந்திரியங்கள், கண்கள் மூலியமா வழிந்து ஓடுகின்ற அந்த இந்திரியங்கள் ஒருநிலைப்படுத்தப்படுகிறது. இதுதான் வழிபாடு. இங்கதான் தேவாரம் பாடணும். பாட்டு எங்க பாடணும்? சில பேர் வாழ்தலே வழிபாடுன்றாங்க. உண்மைதான். வாழ்வே தவம்ன்றாங்க. உண்மைதான். இருத்தலே தவம்தான்.
நம்ம உயிரோடு இருக்கிறதே தவம் தான். தவத்தால தான் நம்ம இருக்கிறோம். என்ன கவனிக்க மறந்துட்டோம், அவ்வளவுதான். நடத்துறது இறைவன் தான்ற அறிவு நம்மளுக்கு இல்லாமலே போச்சு. பாதி நாள் வீணா போச்சு. ஏன் முக்காவாசி நாள் வீணா போச்சு. சிற்றின்ப வீட்டுக்காகவே உழைச்சு உழைச்சு ஓடா போன இந்த உடம்பு எப்படி சிற்றின்ப வீட்டுக்காக உழைச்சு உழைச்சு வீணா போன உடம்பு இதை ரட்சிக்கிற பேரின்ப அந்த கூத்தனை கவனிக்கிறதுக்கு மறந்துடுச்சு. வயசும் ஆயிடுச்சு. இந்த ருத்ராட்சம் போட்டோம்னா என்ன இந்த வயசுல ருத்ராட்சம் போட்டோம்னு கேக்குறாங்கல்ல, அது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? அந்த கேள்வி கேட்கவே கூடாது. நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் 7 கழுத வயசாச்சு. குழந்தையாவது போட்டுக்கிட்டுமே, சத்தியத்தை உணரட்டுமே, உண்மையை தெரிஞ்சுக்கிட்டுமே அப்படின்ற அறிவு யாருக்கும் வர்றதே இல்லை. அப்படின்ற அறிவு யாருக்கும் வர்றதே இல்லை. அப்போ இந்த இயல்பாகவே சரியிலிருந்தும் கிரியையிலிருந்தும் கடந்து ஒரு பெரிய தவத்துக்கு வந்து அதுக்கப்புறம் உண்மையை உணர்ந்துக்கிற ஒரு பெரிய பக்குவம் இருக்குல்ல, அந்த பக்குவத்தை தான் இந்த பாட்டு சொல்லுது. ரச கொள்கையை பற்றி சொல்லுது. இரும்ப பொண்ணாக்குற வித்தையே அந்த பாடல் சொல்லுது. அப்ப இரும்ப பொண்ணாக்குற வித்தைன்னா அந்த ரசாயன வேலை நமக்கு என்ன வேணுமா என்ன? திருமந்திரத்துல நிறைய உள் ரகசியங்கள்லாம் இருக்கு. நிறைய பேர் இதுல இருக்க ஆகமங்களை எடுத்து நான் இரும்ப பொண்ணாக்குறேன், அப்புறம் வந்து செப்ப பொண்ணாக்குறேன், நிறைய ஓடுறாங்க. அவங்க எல்லாம் பொருளாசை பிடித்தவர்கள். விளம்பரம் வேற செய்யறாங்க. உங்களுக்கு தங்க பஸ் ரெடி பண்ணி தரேன், வா செப்பு மட்டும் எடுத்துன்னு வந்து உனக்கு நான் தங்கமாக்கி தரேன். இந்த மாதிரி போலிகள் நிறைய இருக்கிறாங்க. நீங்க விளம்பரங்கள்லாம் பாருங்களேன். இரும்பை பொண்ணாக்குவது, செப்பை பொண்ணாக்குற வித்தையெல்லாம் உங்களுக்கு சொல்லி தர, குளிகையா மாத்தி கூட ரச குளிகை மாத்தி தர ஒரு ஆள் எல்லாம் போட்டு விளம்பரம் எல்லாம் பண்ணுவாங்க. அதை நம்பி தங்கமா மாத்துறாருன்னு சொல்லிட்டு ஓடுற கூட்டமும் இருக்குது. ஏன்னா வெறி பிடித்த கூட்டம், உலகியல் கூட்டம். அவர்கள் உலகியல் மாந்தர்கள். ஏதாவது உலகியல் அதிசயம் நடக்காதா, குபேர நாட்டம் வாழ்ந்துட மாட்டோமான்ற பேராசையினால வந்த விளைவுதான் அந்த செப்பு கொண்டு போய் தங்கமா மாத்திர யாருன்னா இருப்பாங்களான்னு ஓடுறது. ஏதாவது கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். இதெல்லாம் ஆசை பிடிச்சவனுடைய வெறி பிடிச்சவனுடைய வேலைகள். திருவடியே நோக்கி ஓடுறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை. திருவருள் கருணையினால இந்த சாதகன் அந்த தன்மையை நோக்கியே மாதவமான வழிபாடு செய்யுது. அப்ப வழிபாடு எதுன்னா மாதவமான வழிபாடு. அந்த மாதவமான வழிபாடு குருநாதர் மூலியமா கத்துக்கணும். அப்படி உட்கார்ந்து பண்ணும்போது இரும்பு தரு மனத்தேனை அப்படின்னாங்க இல்லையா, அந்த இரும்பு போல இருக்கிற மனசை நீங்க பொண்ணா மாத்தணும். அப்போ போதுமன்ற மனமே பொன் செய்யும் மருந்து. அப்போ இந்த பழமொழி நமக்கு ஒத்து வருதா இல்லையா? அப்போ இந்த மனசை இரும்பாக இருக்கின்ற இந்த மனதை போதும் என்கிற ஒரு சொல்லினாலே நம்ம பொண்ணாக மாற்றப் போகிறோம். இந்த அற்புதமான இந்த பழமொழியை கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். நமக்கு எந்த ரசவாதமும் வேணாம், எந்த செப்பும் எந்த தங்கமும் மாத்தணும்னு சொல்லிட்டு இந்த பேராசை நமக்கு வேணாம். நமக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கையும் வேணாம். உழைச்சு சம்பாதிக்கிறதுனாலே போதும். அது ₹1 இருந்தாலும் பரவாயில்ல, ₹2 இருந்தாலும் பரவாயில்ல, உழைக்கிறது நம்ம கையில நின்னா போதும். வேற எந்த பேராசையும் நமக்கு வேணாம். அப்படிப்பட்ட நமக்கு பேராசை ₹1 கொடுத்தா ₹2 தரேன், ₹1,00,000 கொடுத்தா ₹2 லட்சம் தரேன். அந்த பேராசைக்கு நம்ம போகக்கூடாது. சிவனுடைய அப்படி போகக்கூடாது. அந்த எல்லைக்கே போகக்கூடாது. அந்த எல்லைக்கே போகக்கூடாது. அந்த எல்லைக்கே போகக்கூடாது. அப்போ ஒரு நல்ல சிவனடியார் வந்து ரசவாதம் செய்யறேன்னு சொல்லிட்டு அந்த வேலை தேவையில்லாத வேலையெல்லாம் இறங்கக்கூடாது. இரும்ப பொண்ணாக்குறேன். எந்த இரும்ப பொண்ணாக்கணும்? இரும்பு தரு மனத்தேனை. இந்த மனம் இரும்பு போல இருக்குது இல்லையா, அதை உருக்கி உருக்கி பொண்ணாக்கணும். அதுதான் பொன் செய்யும் மருந்து. அப்ப இந்த இரும்பு போல இருக்க மனசை போதும் என்கிற மருந்தால என்ன பண்ணணும்? ரசவாதத்தால போதும் என்ற மனம் பொன் செய்யும் மருந்தாக்கணும். சாப்பாடு போட்டா போதும் போதும் சொல்றோம்ல, அதுக்கு மேல வச்சா என்ன சொல்றோம்? என்ன பழி வாங்குறீங்களான்னு கேக்குறோம்ல. அதுபோல இந்த மனம் இந்த உலகியல்ல போதும் போதுன்ற நினைப்புக்கு வரணும். அப்போ அந்த போதும் என்ற சொல் ரொம்ப நம்மள நோட் பண்ணிக்கங்க. இன்னைக்கு நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷமான சொல் அதுதான்.
போதும் போதும் போதும். அப்போ உணவு போதும் போதும் சொல்ற மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம இந்த போதும்ன்ற மந்திரத்தை பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தினா நமக்கு புருவ நடு வாய்க்கும். இந்த மனம் கரை தேறிவிடும். இந்த மனம் கடை தேறிவிடும். அப்ப இந்த மனம் இரும்பாக இருக்கின்ற மனம் பொன்னாக மாற வேண்டும் என்றால் போதும் என்கிற மனம் வேண்டும். இந்த ரசவாதத்தை நாம் செய்ய வேண்டும். இந்த ரசவாதத்தை நம்ம டெய்லி பண்ணணும் தவத்துல. ஏன்னா இந்த ஆணவம் கொண்டு வந்து ஆசையை தூண்டும். தூண்டி விட்டதும் இல்லாம செய்ய தூண்டும் கண்மம். செஞ்சதும் இல்லாம மயக்கத்தை கொண்டு வந்து நிற்கும் மாயை. இந்த 3 தொடர்ந்து என்னுடைய வேலையை செஞ்சுட்டு தான் இருக்கும். அது ஒருபோதும் நிக்காது. பூமி தன் அச்சுல சுழறுற மாதிரி ஆணவம் தன் வேலையை செய்யும், கண்மம் தன் வேலையை செய்யும், மாயை தன் வேலையை செய்யும், சாதகன் தன் வேலையை செய்ய வேண்டும். இந்த 3 இயல்புகளை புரிந்து கொண்ட ஒரு சாதகன் அது தன்மையில் அது இன்னதுன்னு தெரிந்து கொண்டு போதும் என்கிற மனநிலைக்கு வர வேண்டும். இந்த போதும் என்கிற மனநிலை திருவடியில் கொண்டு வந்து சேர்க்கும். இதுதான் ரசவாதம். இந்த ரசவாதத்தை ஒரு சாதகன், ஒரு சாதகி, ஒரு யோகி, ஒரு யோகினி செய்ய வேண்டும். இந்த ரசவாதத்தை ஒரு யோகி, ஒரு யோகினி செய்யணும். அப்படி செய்யும் போது என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? பொன்னார் திருமேனி கிடைக்கும். பொன்னார் மேனியனே புலித்தோலை அரை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியே மழை பாடியுள் மாணிக்கமே அன்னே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே. இந்த பாட்டு தான் சாட்சி. பொன்னார் மேனியனே, அப்படிப்பட்ட பொன்னார் மேனியனே நம்முடைய மனசால தரிசனம் செய்யணும்னா போதும் என்கிற மருந்து நமக்கு வேணும். போதுன்ற மருந்து இருந்தா தான் அந்த உலகியலை விட்டு இந்த கண்ணு என்ன பண்ணும், கொண்டு வந்து திருவடியில வந்து நிற்கும். இல்லைன்னா கீழே போயிடும். அது வேணும், இது வேணும், இப்படி நடக்கணும், அவனுக்கு பண்ணி வைக்கணும், இப்படி பண்ணி வைக்கணும்னா நீங்க எப்ப முடிக்கிறது கடமைய? ஒருபோதும் முடியாது, ஒருபோதும் முடியாது. ஆனா திருவடியில மட்டும் சேர்த்துருங்க அந்த கடமை. அப்பா உலகியல் பொறுப்பும் நீதான், அகத்தும் நீதான், புறத்தும் நீதான். புறத்தையும் எனக்கு செஞ்சு கொடுக்க வேண்டியதும் நீதான், அகத்தையும் எனக்கு திருவடியை காண்பித்து கொடுக்க வேண்டியதும் நீதான். அப்படிப்பட்ட எம்பெருமான்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கும் போது தன்னையே கொடுக்கணும். கொடுக்கும்போது தன்னென்ன என்ன? ஆணவம், கண்மம், மாயை, இது 3த்தையும் சரண்டர் பண்ணிடணும். என் செயலாவது யாரும் அப்பா நடத்துறது இல்லைதான், நான் ஒரு கருவி, அவ்வளவுதான். இப்படி ஒரு சாதகனுக்கு திருவடி தெரிஞ்சு புருவ மத்தியம் தெரிஞ்சு சாதகத்துல உட்காந்து மாதவமான வழிபாடு செஞ்சு போதகமாக புகழற பாய்ச்சி, அதாவது காற்ற உள்ள எவன் புராணனை கொண்டு போய் பாய்ச்சறானோ அவனுக்கு வேதகமாக விளைந்து கிடக்குமே, வேத அகமாக அந்த பொன்னார் மேனி அவனுக்கு கிடைக்கும். இதுதான் இந்த பாட்டு சொல்லுது. அப்ப ரசவாதனை என்ன? உங்களுக்கு தங்கமா மாத்திரன்னு எவனா சொன்னானா அந்த போலிகளுக்கு பின்னாடி போகக்கூடாது. உங்களுக்கு ரசவாதம் பண்ணித்தரேன்னு சொன்னானா அவனுக்கு பின்னாடி போகக்கூடாது. ரசக்குளிகை செஞ்சு தரேன்னு சொன்னா அவனுக்கு பின்னாடி போகக்கூடாது. எது ரசக்குளிகை? இப்படிதான் ரசக்குளிகை. நம்முடைய மனத்தை தான் நம்ம ரசக்குளிகையா மாத்த போறோம். நம்முடைய மனத்தை தான் ரசக்குளிகையா மாத்த போறோம். அதுக்கு மருந்து போதும் என்கிற மருந்து. போதும் என்கிற மனமே பொன் செய்யும் மருந்து. இது எவ்வளவு பெரிய உண்மை பாருங்களேன். அப்போ இந்த பாட்டுல ஒருகின்ற வாய் ஒளிபெற நிற்குமாறு நிறுத்தினால், இப்படி வெளியே போற வாயுவை யாரு கொண்டு போய் நடுவுல நிறுத்துறாங்களோ அவங்களுக்கு இந்த வேதிவினை நடக்கும். அப்போ முறையா குருநாதர்கிட்ட கேட்டு கத்துக்கணும். முறையா குருநாதர்கிட்ட கேட்டு கத்துக்கணும். சாமி வருவார், மானுட சட்டை தாங்கி வருவாரு. அந்த திருவடி நிழல்ல நம்மள எல்லாம் வைப்பாரு.
நிச்சயம் நம்ம நல்ல கதி அடையலாம். அந்த சிவகதியை அடையலாம். அங்கதான் வழிபாடு, கோபுர தரிசனம், கோடி புண்ணியம் அப்படின்ற மாரி அந்த திருவடிய பார்த்து நம்ம என்ன பண்ணணும்? பாடத் தொடங்கணும். படிக்கத் தொடங்கணும். அங்கதான் பாடணும். அத பார்த்து பாடும்போது உங்களுக்கு ஒரு பெரிய ரசாயன மாற்றம் நடக்கும் உடம்புல. எந்த பாட்டு பாடுனாலும் அங்கதான் பாடணும். அதான் வழிபாடு. இதான் மாதவமான வழிபாடு. அதுக்கு முன்னாடி கண்ண நீங்க வெளிய வச்சு பாடுனீங்கன்னா, சாப்பாடு என்னாச்சு? அது என்னாச்சு? இது என்னாச்சுன்னு சொல்லிட்டு மனம் வெளிய போயிட்டே இருக்கும். பாடிக்கிட்டே இருப்பீங்க. முற்றோதலும் நடக்கும். பையன் வீட்டுக்கு வந்துட்டானா இல்லையா? வண்டி பூட்டுனானான்னு தெரியல. வீடு பூட்டுனானா இல்ல. அங்கேயும் இருப்பீங்க. ஆனா இந்த மாரி வெளியில போகாம, ஆன்மா வெளிய போகாம பெண்களுக்கு ஒரு குணம் உண்டு. சைமல்டேனியஸா வேலை பார்ப்பாங்க. சைமல்டேனியஸ் ஒர்க். அதாவது ஒரு பக்கம் காய்கறி அரிஞ்சு வச்சுட்டு, இன்னொரு பக்கம் இன்னொரு வேலையும் பார்த்துக்கின்னு, இன்னொரு பக்கம் இன்னொரு வேலையும் பார்ப்பாங்க. அதுதான் திறமை. அட் அ டைம்ல 3 காரியம். இது சில பேருக்கு வாய்க்கும், சில பேருக்கு வாய்க்காது. ஒண்ணுது தான் உருப்படியா பண்ண முடியும் ஒரு சிலர். ஆனா சில பெண்களுக்கு அந்த ஆற்றல் உண்டு. ஆண்களுக்கு ஏதாவது ஒரு காரியத்த தான் பண்ண முடியும். சைமல்டேனியஸா சில விஷயங்கள் பண்ண முடியாது. ரொம்ப தவம் பண்ணா கிடைக்காது. ரொம்ப தவம் பண்ணா கிடைக்கும். இதையும் பார்ப்பாங்க பெண்கள், அதையும் பார்ப்பாங்க. ரொம்ப கவனம், மனத்தினுடைய விரிவு ஜாஸ்தி அவங்களுக்கு. கான்சன்ட்ரேஷன் காய்கறி இதுலயும் காய்கறிகள் பண்றதுலயும், நறுக்குறதுலயும் வைக்க முடியும். கிளாஸ்லயும் வைக்க முடியும். அப்போ அந்த ஆற்றல் இயல்பாவே பெண்களுக்கு இறைவன் தராரு. அப்படி அந்த சைமல்டேனியஸா பண்ணக்கூடிய ஆற்றல கொண்டு வந்து ஒரு இடத்துல பொருவு நடுவுல நிறுத்தணும்னா எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏற்கனவே டேலண்ட், திறமை. ஏற்கனவே திறமையா இருக்கிற ஒரு பெண்ணு, தன்னுடைய சக்திய கொண்டு வந்து பொருவு நடுவுல நிறுத்துறா. அப்போ ஏற்கனவே சக்திக்கே சக்தி ஆயிடும். ஏன்னா வழிஞ்சு போற சக்தி இப்ப என்ன ஆயிடும்? தேன் கதை தான். சொட்டு சொட்டா வழிஞ்சு போன தேன் இப்ப என்ன ஆயிடுச்சு? டேங்க் அந்த அந்த இருப்பிடத்தையே புடிச்சுட்டீங்க போயிட்டு. கீழ வழிஞ்சு வர சொட்ட நக்கி குடிக்காம, அது உள்ளங்கையில இருக்கிற இடத்துக்கே போறீங்க. அதுதான் உள்ளங்கை தான் நம்முடைய புருவ நடு. அந்த இடத்துல போய் சாதகமா என்ன பண்றீங்க? கீழ வழிஞ்சு போற அந்த வீணா போன சொட்ட குடிக்கிறதுக்கு பதிலு, எம்பெருமானுடைய திருவடியில இருக்க போய் பருக ஆரம்பிக்கிறீங்க. அதுதான் ரசவாதம். அங்கதான் இரும்பு தரும் மனத்தேனை பொன் செய்யும் மருந்த மாத்துறீங்க. அப்படி யாரு ஒரு சாதகன் ஆடாம, அசையாம அங்க நிறுத்துறானோ, அதான் வழிபாடு. மாதவமான வழிபாடு. அங்கதான் பார்த்து பாடணும். சிவபுராணம் அங்கதான் சொல்லணும். 12 திருமுறை அங்கதான் பாடணும். மனப்பாடம் பண்ண பாட்டு அங்கெல்லாம் பாடணும். வேற எங்கேயும் பார்த்து பாடக்கூடாது. அப்படி வெளிய பார்த்து பாடுனோம்னா மனம் வெளிய போயிடும். அதுக்குதான் சொன்னேன் நானு. முற்றோதல் பண்ணிக்கின்னே இருப்பாங்க. வீட்ட பூட்டணுமா இல்லையா? பையன் வந்துடுவானா மத்தியானம் சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா பாடிக்கின்னு இருப்பாங்க. இதுதான் சைமல்டேனியஸ் ஒர்க்ன்றேன். இந்த சைமல்டேனியஸ் ஒர்க் தவத்துக்கு ஒத்து வராது. ஆனா உலகத்துக்கு நல்ல பேர் வாங்கிக்கலாம் நீங்க. பரவாயில்லையே! பாட்டும் பாடிக்கிறேன், காய்கறியும் நறுக்குறேன், சாப்பாடும் வடிச்சிடுறேன். 3 வேலையும் அட் அ டைம்ல பண்ணிடுறியே! எவ்வளவு பெரிய திறமைன்னு சொல்லுவாங்க. இந்த 3த்தையும் கொண்டு போய் குரு நடுவுல நிறுத்திட்டோம்னா, அந்த அதான் சைமல்டேனியஸ் அந்த எல்லா ஒர்க் மல்டி டேலண்ட்ட கொண்டு போய் என்ன பண்ணணும்? கரெக்ட்டா அங்க நிறுத்தணும்னா, அது திறமையா மாறும். அது நம்மளுக்கு சாதகமா மாறும். அதான் சாதகி, யோகினி. அவள வெல்லவே முடியாது. சாமியோட திருவடி இறுக்கி பிடிக்கிறாங்க இல்லையா? அப்படி இறுக்கி பிடிக்கும்போது, இரும்பான மனசு பொன் செய்யும் மருந்தாக மாறுகிறது. பொன்னாக மாறுகிறது. இதத்தான் ரசகுலிகைன்னு இந்த பாட்டுல சொல்லுது. அப்போ இரும்பு மெய்யுணர்வாகி இரும்பினை பொன்னாக மாத்துகின்ற ரசகுலிகையாய் அமைந்து பயனை தந்துவிடும். அப்ப குருநாதருடைய தயவுனால புருவ நடுவை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தவத்தில் அமர்ந்து அந்த மேலான உத்தம பிராணாயாமத்தை செய்து உங்க திறமைய மொத்தத்தையும் அங்க கொண்டு வந்து சமர்ப்பிக்கணும். எங்க? திருவருள் கருணையினால. அப்ப இந்த மனம் நான் வெளிய போறேன்னு துடிக்கும்போது, போதுன்ற ஒரு பெரிய மந்திரத்த அதுக்கு சொல்லி, அதுக்கு அறிவுரை சொல்லி, "இன்னுமா நீ அலையிற? உனக்கு என்ன வேணும்? பட்டம் வேணுமா? பதவி வேணுமா? புகழ் வேணுமா? வீடு வேணுமா? வண்டி வேணுமா? வாகனம் வேணுமா? உனக்கு என்ன குறைன்னு?" அதுகிட்ட பேசணும். மனம்ன்ற குருநாதர்கிட்ட பேசி, அவருக்கு போதுன்ற ஒரு பெரிய மந்திரத்த அவருக்கு உபதேசம் பண்ணி, கொண்டு வந்து புருவ நடுவுல நிக்க வைக்கணும். அப்பாடி! இது எப்படி தெரியுமா? அடங்காத ஒரு பசுமாட்ட மூக்கு குத்தி கொண்டு வந்து ஒரு கட்டடியில கட்டுறோம்ல, அது மாரி. எப்படி? அடங்காத ஒரு பசுவ கொண்டாந்து, ஆடுற மாட்ட ஆடி தான் கறக்கணும், பாடுற மாட்ட பாடி தான் கறக்கணுன்ற மாரி,
இந்த அடங்காத உயிரை கொண்டாந்து ஒரு திருவடியில கட்டும். திருவடியில இருந்து கட்டுறீங்க. ஒரு குச்சி அடிச்சு வந்து கட்டுறீங்க. மூக்குத்தி புருவ நடுவுல வந்து கட்டுறீங்க. அப்போ அது புருவ நடுவுல ஆட்படுது. அப்போ கயிறு அந்த மூக்கு குத்துன மாடு திருவடிக்கு வருது. மூக்கு குத்தாத மாடு திருவடிக்கு வர்றதில்ல. அதான் உபதேசம் பெற்றவர்கள், உபதேசம் பெறாதவர்கள். அப்போ உபதேசம் பெற்றவர்கள் இரும்பு தரு மனத்தை என்ன பண்றாங்க? பொன் செய்ய மருந்தா மாத்துறாங்க. அவன் பொன்னார் மேனின்னு தரிசனம் பண்றாங்க. இதுதான் அந்த பாட்டு சொல்லுது. மீண்டும் ஒரு முறை அந்த பாட்ட அடியேன் படிச்சிடுறேன். சாதகமான அத்தன்மையை நோக்கியே மாதவமான வழிபாடு செய்திடும் போதகமாக புகழுற பாய்ச்சினால் வேதகமாக விளைந்து கிடக்குமே. அப்போ புற பூசைக்கு ஓடி, அதுக்கப்புறம் அதான் சரிக்கு ஓடி, உடம்பால தொண்டு செஞ்சு, அப்புறம் மனசால பூசை செஞ்சு, அப்புறம் யோகத்தால பயிற்சி செஞ்சு, ஞானத்தால திருவடியை சத்து சித்து ஆனந்தம் அடையறதுக்கான எல்லா வழியும் இந்த திருமந்திரம் நமக்கு போதிச்சுட்டே வருது. இது ஒரு பாட்டை நம்ம சிந்திச்சுட்டு வரோம். அந்த வகையில ஒரு சாதகன் மாதவமான வழிபாடு பொருள் நடுவில் செய்யும் பொழுது அவருடைய மனம், இரும்பு மனம் பொன்னாக மாறுகிறது. அதுவே தரிசனமாக மாறுகிறது. அவனே சாதித்து நிற்கின்றான். அவனே மிகப்பெரிய ரசவாதத்துக்கு ஆளாகின்றான். ஏன்னா சக்தி விரயமாகும் போது அவன் வந்து பலகீனமா இருந்தான். இப்ப சக்தி விரயமாகல இல்லையா? அப்ப சக்தி விரயமாக ஒட்டுமொத்த சக்தியை கொண்டு போய் பிராணனை எங்க நிறுத்துறீங்க? புருவ நடுவில் நிறுத்தும் போது உங்களுக்கு ஆற்றல் கூடுகிறது. இதைதான் திருமந்திரத்துல திருமூலர் நமக்கு சொல்லித்தரார் என்று சொல்லி, இதுகாரம் பொறுமையா கேட்ட அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை சொல்லி, மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை, கண்ணின் நல் அக்துரும் கழுமல வலநகர், பெண்ணின் நல்லாலோடும் பெருந்தகை இருந்ததே, தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலவரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லணையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே, கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. ஆரிரு தடந்தோல் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கோருசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம் வான்முகில் வழாது பெய்க, மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்தும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருடறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை நாம் தற்போது சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்த அத்தனை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மெய்களாலே வணங்கி மனமார்ந்த நன்றிகளையும் சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று மாலை 6 மணிக்கு திருவடி பணிதல், சிவனுடைய திருவடி பணிதல் என்கிற நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் என்று கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே, நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நான் அறிவிச்சையும், நமச்சிவாயவே நான் நவீன்றேத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோமாக. நன்றி. அனைவருக்கும் வணக்கங்க. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.